ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். ட்ரேடிங்கை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் அந்த ஒரு பதிவுல இருந்து தினமுமே ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை வந்து நம்ம ரீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன ஸ்டாக் ரீட் பண்ண போறோம் அப்படின்னா, கைனிஸ் டெக்னாலஜி இந்தியா லிமிடெட் இந்த ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை தான் இன்னைக்கு நம்ம ரீட் பண்ண போறோம். இதுல வந்து நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் தான். இதை வந்து நீங்க டெய்லி பார்க்கறது மூலியமா நீங்களும் ப்ரைஸ் ஆக்ஷன் கத்துக்க முடியும், அதை அப்ளை பண்ணவும் முடியும். ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம போயிடலாம். இந்த கைனிஸ் டெக்னாலஜி இந்தியா லிமிடெட்ல ஸ்டார்டிங்ல என்ன நடந்துட்டு இருந்தது, அதுக்கடுத்து இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, அதுக்கடுத்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லிஸ்டான டைம் பீரியட்லேருந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது லிஸ்ட் ஆனது 2022 நவம்பர் இந்த மந்தில் தான் பார்த்தீங்கன்னா இது லிஸ்ட் ஆச்சு. ஓகே, லிஸ்ட் ஆனதுலேருந்து பாருங்க. நான் ஒரு விஷயம் வந்து அடிக்கடி சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் யுவர் ட்ரெண்ட் தெரிஞ்சா பாதி கேம் பார்த்தீங்கன்னா ஓவர்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே இங்கே ஓப்பன் ஆகி அங்கேருந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல் ஆயிருக்கா, செல் ஆகிட்டு எகெயின் ஒரு புல் பேக் போயிட்டு நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னு என்ன நடக்கணும், இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு புதுசாக பார்த்தீங்கன்னா ஹை ஃபார்ம் பண்ணிட்டு போகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு. டவுன் ட்ரெண்டுன்னு என்ன, எகெயின் பார்த்தீங்கன்னா புதுசாக லோ ஃபார்ம் பண்ணிட்டு புதுசாக இன்னும் லோ ஃபார்ம் பண்ணிட்டு லாயர் லோ ஃபார்ம் பண்ணிட்டே போயிட்டு இருந்தது அப்படின்னா அது டவுன் ட்ரெண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கணும். இப்போ பாருங்க, இங்கிருந்து செல் ஆகிட்டு எகைன் போகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஈக்குவலாக போயிருக்கா. எகைன் போகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து உங்களால் பிரேக் பண்ண முடியல. அப்போ இதை வந்து மார்க் பண்ணுங்க. பிரேக் பண்ண முடியல அப்படின்னா இதான் பார்த்தீங்கன்னா ஹை அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஹை எப்போ பிரேக் பண்ணுமா, அப்போதான் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மூவ் ஆகும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது. ஓகேங்களா. இப்போ இந்த ஒரு ஜோன்ல இருந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லோ ஃபார்ம் பண்ணணுமா, இங்கிருந்து என்ன நடந்திருக்குன்னா புதுசாக லோ ஃபார்ம் பண்ணணும். பட் இங்க இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம்ங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீட்லையும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த டபுள் பாட்டம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மண்டையில் ஏற்றிக்கணும். ஓகேங்களா. டபுள் பாட்டம் வந்துச்சு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப் சைடு வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நல்லா மண்டையில் ஏற்றிக்கணும். ஓகே, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆனது அங்கிருந்து என்ன ஆரம்பிச்சிருக்கு ஒரு விஷயம் தெரியும் நமக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்துடும் அப்படிங்கிற விஷயம். இது பிரேக் அவுட் ஆனாதான் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி வந்த கேண்டிலோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். தெரியுதுங்களா. எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து க்ளோஸ் வச்சுட்டு இருக்கு. கீழே வரும்போது என்ன எதிர்பார்க்கலாம், கீழே வரைக்கும் வரலாம், எகைன் சப்போர்ட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்கு. இதே ஜோன்லயே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிட்டு போயிடும். நியர்லயே ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு நியர்லயே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு நிறைய டைம் அப்படிங்கும்போது பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்லேயே ரொம்ப நாளாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பிரேக் ஆகிட்டு கீழே போயிடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இங்கேருந்து என்ன நடந்திருக்கு, ஒரு பிரேக் அவுட். அந்த பிரேக் அவுட் நமக்கு எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரேக் அவுட் பாயிண்ட். தெரியுதுங்களா. இந்த கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பாயிண்ட் கேண்டில். ஓகே, அங்கேருந்து என்ன நடந்திருக்கு, அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுதா. எப்படி அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு நீங்க இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். இது லோ, புதுசாக பார்த்தீங்கன்னா ஹை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு புல் பேக் வந்துட்டு போகும்போது இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு போகுது பார்த்தீங்களா, அப்படின்னா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இது என்ன ட்ரெண்டு, அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டுன்னு என்ன அர்த்தம், புதுசாக பார்த்தீங்கன்னா ஹை ஃபார்ம் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும், அதுதான் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு. இந்த ஜோன்லாம் தெரியுதுங்களா. இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆயிருக்கு. அப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த ஜோனை பிரேக் டவுன் பண்ணவே கிடையாது. அங்கிருந்து என்ன ஆயிருக்கு, எகெயின் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் யுவர் ஃப்ரெண்டுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் ரொம்ப. ஏன்னா இந்த ஸ்டாக்கோட சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு தான் போயிருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு தான் போயிருக்கும். பெருசாக பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபார்ம் ஆயிருக்காது. எகைன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்தது. எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு. தெரியுதுங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ரேலி கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஏன்னா நல்ல ஒரு ட்ரெண்டிங்லேயே இருந்திருக்கு. இந்த இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியுதா, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிருக்கா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் லோ, அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். இது என்னது, டபுள் பாட்டம். டபுள் பாட்டம் வர பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க் பண்ண தெரியணும். ஓகே. ஓகே, இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிருக்கா. எகெயின் ஒரு புல் பேக் வந்துட்டு சாரி எகெயின் ஒரு புல் பேக். எகெயின் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கா. ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஜோன் பிரேக் ஆயிருச்சா.
இந்த ஜோன் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம எதிர்பார்க்கலாமா? ஏன்னா இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ரன் ஆயிருக்கும்போது ப்ராஃபிட் புக்கிங்கிற ஒரு விஷயம் நடக்கணுமா? அப்போ இங்கேருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? புதுசா ஒரு லோ வச்சிருக்கு. இங்கேருந்து புல் பேக் போயிட்டு புதுசா இன்னொரு லோ வச்சதா? திருப்பி புல் பேக் போயிட்டு திருப்பி வரும்போது என்ன நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? புதுசா ஒரு லோ வைக்கலாம் அப்படிங்கிற விஷயம் எதிர்பார்க்கலாமா? பட் வைக்க முடியல. ஈக்குவல் லோ. ஓகேங்களா? டபுள் பாட்டம். பாட்டம் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனுக்கு வரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க மைண்ட்ல ஏத்திக்கணும். ஓகேங்களா? இங்க வரக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இது பிரேக் அவுட் ஆனா தான் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, ஒரு மூவ் கிடைக்கும். இங்க அது என்ன நடந்திருக்கு? டபுள் பாட்டம் எடுத்தது. எகைன் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் தான். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இதுல ட்ரெண்ட் தான் மேக்ஸிமம் இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கிற அதாவது பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட்ன்னு என்ன? புதுசு புதுசா பார்த்தீங்கன்னா, ஹை ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஓகேங்களா. அதே மாரி டவுன் ட்ரெண்ட்ல பண்றது ஈஸி. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, நெறையா பேட்டர்ன்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதிகமா பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேஷன் அந்த மாரி வர டைம்ல வந்து நீங்க வேற மாரி அப்ரோச் பண்ற மாரி இருக்கும். ஓகே. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டே போயிருக்கா? இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து பார்க்கலாம். இங்கிருந்து இவ்வளோ தூரம் போயிட்டு, திருப்பி கீழ வந்துட்டு, திருப்பி போம்போது ட்ரெண்ட் ஆகணும். இங்கிருந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதுல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு. இங்கிருந்து ஒரு புல் பேக் வந்துட்டு, போம்போது புதுசா ஹை ஃபார்ம் பண்ணணுமா? அப்படி இல்லனாலும் பிரச்சனை கிடையாது. திருப்பி பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டாவது பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் பண்ணணுமா? அப்பவும் பிரச்சனை கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட். இந்த ஜோன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, புதுசா ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஹை. மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜோன்ல வந்து ஃபார்ம் ஆகும். இங்க என்ன நடந்திருக்கு? புதுசா போம்போது பார்த்தீங்கன்னா, ஹை ஃபார்ம் பண்ண முடியாம பிரேக் டவுன் குடுத்தாங்களா? அப்படிங்கும்போதே பார்த்தீங்கன்னா, அலர்ட் ஆயிக்கணும். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்க எங்கேயுமே நடக்க கிடையாது. பட் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் புக்கிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆகுதா? அப்ப இங்கேருந்து நோட் பண்ணுங்க. ஒரு லோ. அகைன் பார்த்தீங்கன்னா, போம்போது புதுசா ஹை ஃபார்ம் பண்ண முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, லோயர் லோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒரு புல் பேக். திருப்பி புதுசா இன்னொரு லோ வைக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா லோ வச்சுட்டே வருதா? இந்த ஒரு ஜோன்ல பார்த்தீங்கன்னா, புல் பேக் போயிட்டு திருப்பி வரும்போது வைக்க முடியல. திருப்பி போம்போது இதே ஜோனுக்கு வருது. திருப்பி போயிட்டு கீழ வரும்போது இதே ஜோனுக்கு வருது. அப்படிங்கும்போது நீங்க புரிஞ்சுக்கலாம் பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிட்டாங்க இந்த பாயிண்ட்ல. ஏன்னா, டபுள் பாட்டம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இங்க ட்ரிபிள் பாட்டமே இருக்கு. ஓகேங்களா? ட்ரிபிள் பாட்டம் இருக்கு இந்த ஒரு பாயிண்ட்ல. அப்படிங்கிறத வந்து நீங்க மைண்ட்ல ஏத்திக்கணும். இங்கேருந்து என்ன நடந்திருக்கு? எகெயின் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கும்போது இந்த ஜோன் ஆல்ரெடி இந்த ஜோன் தான் பார்த்தீங்கன்னா, மேஜரான சப்போர்ட் ஜோனா இருந்ததா முன்னாடி. அது பிரேக் டவுன் ஆயிட்டா, திருப்பி மேல வரும்போது அது ரெசிஸ்டன்ஸ் தான் ரியாக்ட் ஆகும். அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க மண்டையில ஏத்திக்கணும். எங்கேருந்து என்ன நடந்திருக்கு? ரெசிஸ்டன்ட்டா ரியாக்ட் ஆயிட்டு இருக்கா? சேம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜோன்லயும் பார்த்தீங்கன்னா, அது ஹோல்டு பண்ணிட்டே இருந்திருக்கு. இந்த ஒரு ஜோனையும் பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்ண விடாம இருந்திருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கா? இந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த சப்போர்ட் ரேஞ்சுக்குள்ளேயே இருந்திருக்கா? இங்க என்ன ஆயிருக்கு? இது பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆயிட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? திருப்பி பார்த்தீங்கன்னா, இந்த ஹை வரைக்கும் போற சான்சஸ் இருக்கா? கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஹை வரைக்கும் தான் போயிருக்கான். ஹைக்கு மேல போறக்கு பையர்ஸ் கிட்ட ஸ்ட்ரென்த் கிடையாது. திருப்பி இது ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆயிருக்கா 2வது டைமு. அப்போ இத ஃபுல்லா மார்க் பண்ணி விடுங்க. இது என்னது? இது பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இது வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா இருக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அதிகமா. அப்புறம் அங்கிருந்து என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கங்கிறத இந்த ஒரு ஃபாலிங்லேருந்து பார்க்கலாம். இங்க எப்படி ஃபால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த ஒரு விஷயத்துலருந்து நீங்க பார்க்கலாம். செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. புதுசு புதுசா பார்த்தீங்கன்னா, லோ வச்சுட்டே வந்ததா, சடனா பார்த்தீங்கன்னா, பெரிய ஃபால். திருப்பி ஒரு புல் பேக் போயிட்டு திருப்பி வரும்போது, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் லோ வந்ததா? ஈக்குவல் லோ வந்தா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகுங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அதே மாரி இந்த இடத்துல ஈக்குவல் ஹை வந்துச்சு அப்படின்னா, திருப்பி நமக்கு இந்த ஜோன் வரைக்கும் வருங்கிற விஷயம் தெரியும். அங்கிருந்து பிரேக் டவுன் பண்ணும்போது, இங்கலாம் எவ்வளோ பெருசா ஃபால் ஆயிட்டு வந்திருக்கு. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால் ஆகுறது வந்து கம்மியாயிருச்சா? அப்புறம் என்ன அர்த்தம்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பையர்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கலாமா? இங்க என்ன நடந்திருக்கு? இங்க வந்து டபுள் பாட்டம்ங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கா? டபுள் பாட்டம் வந்தா மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிரும். இந்த ஜோன் பிரேக் ஆச்சு அப்படின்னா தான். இந்த ஜோன் பிரேக் ஆனா தான் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, ஒரு மூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இது பிரேக் அவுட் ஆகல அப்படின்னா, இங்கேயே கன்சாலிடேட் ஆயிட்டு, கீழ பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா, புதுசா பார்த்தீங்கன்னா இன்னொரு லோ. திருப்பி அங்க கன்சாலிடேஷன் இன்னொரு லோ. பட் நமக்கு ஒரு விஷயம் தெரியும். இது பிரேக் அவுட் ஆனா தான் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, மூவ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நீங்க ஈஸியா கத்துக்க முடியும். இந்த மாரி விஷயங்கள்ல இப்ப நான் என்னென்ன சொல்லிக் குடுத்துருக்கேன், ட்ரெண்டு, டபுள் பாட்டம், ட்ரிபிள் பாட்டம் அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம பார்த்துருக்கோமா? எப்படி சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு எத பிரேக் பண்ணா எங்க வரும்? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பேசிக்கான பிரைஸ் செக்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? நீங்க ரெகுலரா பார்க்கறது மூலியமா ஈஸியா பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு இதோட பத்தி இந்த ஸ்டாக்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். டெய்லியுமே ஒரு அப்டேட் வரும். டெய்லி ஒரு ஸ்டாக் வரனால அதுல என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அது போக நீங்க கத்துக்கவும் முடியும். இன்னும் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதில ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, இன்னுமே பார்த்தீங்கன்னா, நெறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதில இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா, ஈஸியாவே ட்ரேடிங்க வந்து கத்துக்க முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.